ஸோ இதுதான் பார்த்தீங்க ராயல் என்ஃபீல்ட் கான் கிளாசிக் 350 சொல்லுவாங்க. இந்த வண்டியோட மொத்த அழகே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான். ஸோ எஸ்பெஷலி தேங்க்ஸ் ஃபார் ஜோஸ் ப்ரோ. உங்களுக்கு வந்து ஸ்போக்ஸ் வச்சு ஒரு டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. இது டியூப்லெஸ் சொன்னால் யாரும் நம்பினாங்களா? கோன் கிளாசிக் 350 இருக்குல்ல, இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு இட்டாலிக் ஸ்டைலில் நமக்கு வந்து இந்த பேர்டிங் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 349cc அந்த ஜிடிஎஸ் ஹேண்ட் ரைஸில் ஒரு பைக் வரும் தெரியுமா, உட்காந்து ஒரு மாதிரி காலை நீட்டி ஓட்டுற மாதிரி அந்த மாதிரி ஒரு பைக் தான் ஃபீல் ஆகுது. சீட்டு ஜம்மு 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 குதிக்கிற மாதிரி இருக்குது. 100ஓட ஹைட்டோட கொஞ்சம் பைக் லோவாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பிரேக்கிங் வேறு லெவலுங்க, சரியான ஷார்ப், ஒரு மாதிரி கேங்ஸ்டார் பைக் ஓட்டுற ஃபீல் தான் வருது. நீங்கள் பிக்கப் எடுக்கும் போது அந்த எக்ஸாஸ்ட் ஃபீல் தெரியுதா? டேபிளில் கூட பார்த்தீங்கன்னா பாருங்களேன், உங்களுக்கு வந்து ராயல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஸோ இன்றைக்கான விளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளாக் வந்து ஒரு பைக்கை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இந்த பைக் என்ன பைக் கேட்டிங்கன்னா, அது உண்மையிலே இந்த பைக் வந்து தமிழில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பைக் இருக்குதுன்னு சொல்லி எனக்கே தெரியாது. இப்படி ஒரு பைக் இருக்கா அப்படின்னு சொல்லி நானே ஷாக்காகி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த விளாக் எப்படி தொடங்கிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ரையம்போட ஸ்பீட் 400 வந்து ரிவ்யூ பண்ணியிருப்போம். அப்போ வந்து நான் கடைசியில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்து யாருக்காச்சும் நல்ல மனசு இருந்தால் அவங்க வண்டியை நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ ஒரு சப்ஸ்கிரைபர் ப்ரோ வந்து அவர் பேர் ஜோஸ் ப்ரோ காண்டாக்ட் பண்ணியிருந்தாரு. வண்டி வாங்கியிருக்கோம் ப்ரோ, வாங்க ப்ரோ வண்டி வேணா ஒரு ரிவ்யூ வீடியோ வேணா எடுத்துக்கோங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு. ஸோ அந்த பைக்கை பார்த்து தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அந்த பைக்கை வந்து நானும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டேன், என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. நானும் வந்து அவங்களோட அஃபிஷியல் ராயல் என்ஃபீல்டு வெப்சைட்டில் பார்த்துட்டு உண்மையிலே ஒரு 2-3 விஷயம்லாம் பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆனாங்க. அந்த விஷயம்லாம் நான் வந்து உண்மையிலே இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா புரியும். ஒரு இன்ச் பை இன்ச் கூட நான் வந்து அந்த வண்டியை பற்றி ரிசர்ச் பண்ணி கற்றுக்கிட்டேன். இவ்வளோ விஷயம் இருக்கா இந்த வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எனக்கே வந்து நல்லா இருந்துச்சு அந்த வண்டியை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது. ஸோ அந்த வண்டியை வந்து ஓட்டி பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு வந்து அவர் சொன்னார், ப்ரோ வந்து நம்ம வண்டி ஓட்டி பார்த்து நீங்கள் ரைடிங் ரிவ்யூலாம் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன மனுஷன். ஸோ உங்கள் பைக்கு எதாவது ரிவ்யூ பண்ணோம் ப்ரோ, நம்ம பைக் இருக்குது ப்ரோ, வாங்க ரிவ்யூ பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு சப்போர்ட் பண்ண நல்லா உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லவ் யூ ஸோ மச்சுங்க. ஸோ வாங்க வண்டிக்கிட்ட போய் நம்ம பேசுவோம். எல்லாம் என் நேரம். என்ன குறாடா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க. ஹாய் ஜோஸ் ப்ரோ, வாழ்த்துக்கள். பரவாயில்ல. இங்கேருந்து எப்படி போகணும், லொக்கேஷன் மட்டும் சொல்லிடுறீங்களா? போலாமா? நீங்கள் முன்னாடி போங்க, பின்னாடியே வரேன். ஃபர்ஸ்ட் ப்ரோ பார்த்தீங்கன்னா ப்ரோ நீங்களே ஓட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமாம், வண்டி திருப்புறக்குள்ளே எனக்கு லைட்டாக ஒரு மாதிரி அள்ளுடுது. நல்லா இருக்கு ஹேண்டில் பார் ஒரு மாதிரி மேலே இருக்கிற மாதிரி ஸ்டிஃபாக வந்து ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அவர் தான் பார்த்தீங்கன்னா ஜோஸ் ப்ரோவோட பைக் தான் இது. ஸோ அவர் தான் வந்து ப்ரோ நம்ம வண்டி ரிவ்யூ போடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டது. ஸோ அவர் வேலைலாம் விட்டுட்டு சர்ச்சில் இருந்தாலும் நம்மளுக்காக பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. எங்க பிரேக்கிங் வேறு லெவலு ப்ரோ. இது என்ன சந்து ப்ரோ? கூகுள் மேப் போய் சொல்லாதடா. ஸோ அந்த சந்தெல்லாம் பார்த்தா அந்த யோகி பாபு ஒரு படத்தில் போயிருவார், நம்ம கருவாட்டு குழம்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹா, எக்ஸாஸ்ட் மட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. மை காட், ஏதோ ஒரு ஹார்லி டேவிட்சன் ஓட்டுற ஃபீல் எனக்கு கொடுக்குது. ஹார்லி டேவிட்சன் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். யாரும் வந்து கோபப்பட்டு திட்டலாம் கூடாது கமெண்ட்ஸில். அப்படி ஒரு ஃபீல் கொடுக்குது. என்ன ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன்னா, ப்ரோ வாங்கி 110 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காரு. புது வண்டி. யாருமே வந்து புது வண்டி ஓட்டிட்டு வந்து பைக் கொடுக்க மாட்டாங்க. யாராக இருந்தாலும் சரி. நான் சொல்கிறேன், எப்படி நான் இப்போ புது பைக் வாங்கிக்கிங்கன்னு வச்சிங்களேன், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் கொடுக்க கொஞ்சம் யோசிப்போம். யாருனே தெரியாத பர்சனுக்கு வந்து நம்ம கொடுக்குறோன்னா கொஞ்சம் யோசிப்போம் தெரியுமா, அந்த மாதிரி யோசிப்போம். இந்த மாதிரி யாருனே தெரியல நம்ம எப்படி பைக் கொடுக்குறோம். ஆனால் ப்ரோ பார்த்தீங்களா, ஜாலியாக பைக் கொடுத்துட்டு ப்ரோ நீங்கள் ஓட்டிட்டு வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவர் ஏன் வண்டியில் ஏறி போயிட்டாருங்க. உண்மையிலேயே 110 கிலோமீட்டர் தானே ஓட்டியிருக்காரு. அதுக்குள்ளே வண்டி கொடுத்துட்டு போயிட்டாரு. நீங்களே ஓட்டுங்க ப்ரோ, நான் ஓட்டல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவர் வண்டி அந்த வண்டி நம்ம வண்டியில் ஏறி போயிட்டாரு. என்ன மனுஷன், தங்கமான மனுஷனுங்க. சில நேரங்கள் கழித்து
ஸோ கைஸ் பைக்கை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடமா கொண்டு வந்தாச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் கான் கிளாசிக் 350 சொல்லுவாங்க. நானும் கோனா என்ன கோன் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு அந்த ஸ்பெல்லிங் கூட வாயில் வரல. கோன் பல கூன் சொல்லிட்டு இருந்தேன். படிக்காத தற்குறி பேல அந்த சந்தானம் படம் காமெடி மாதிரி பேபி மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் தான் வந்து கான் பற்றி நான் வந்து கூகுள் ரிசர்ச் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஒரு பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னால் கிளாசிக் ரீபான் 350 தான் நம்ம வந்து மாடிஃபை பண்ணி ஹேண்டில் பேர்லாம் மாடிஃபை பண்ணி சீட்லாம் ப்ரோ மாடிஃபை பண்ணி வச்சிருக்காரு, அதாவது ரிவ்யூ கேட்குறாரு அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சொன்னார் ப்ரோ இந்த மாதிரி பைக் வந்திருக்கு, நம்ம வாங்கியிருக்கோம் ப்ரோ, நீங்கள் வந்து ரிவ்யூ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ என்னன்னா இதுக்கு ஏன் கோன் சொல்லி சாரி என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. இது வந்து எனக்கே வாயில் இந்த ஸ்பெல்லிங் எனக்கே வாயில் நுழைய மாட்டேங்குது சில நேரம். கோவான் பலா வேறு ஏதோ பேர் சுற்றிட்டு இருக்கேன். ஸோ இந்த கோவான் ஏன் இந்த பெயர் என்ன வச்சாங்கன்னா இந்த கோவான்லேயே உங்களுக்கு தெரியும் கோவான்னு சொல்லிட்டு இருக்குமா, GOAN, அதுக்கப்புறம் தான் கோவா என், அதுக்காக தான் கோவான்னு சொல்லிட்டு இது வச்சிருக்காங்க. இதெல்லாம் கோவாக்காகவே ஸ்பெசிஃபை பண்ணி ரெடி பண்ண பைக் இது. ஏன்னா கோஸ்டல் ரீஜனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோவாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட பைக்ஸ் வந்து மாடிஃபை பண்ணி பைக்ஸ் வந்து ஓட்டிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, நாங்களே ஸ்டாக்கில் பண்ணி தரோம்னு சொல்லிட்டு ராயல் என்ஃபீல்ட் தான் அந்த முடிவை இந்த பண்ணி கொடுத்தாங்க. வெரி குட் பிரில்லியன்ட். ஸோ ராயல் என்ஃபீல்ட் ஏன் இந்த பைக் ரெடி பண்ணாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பாபர் ஸ்டைலில் இந்த பைக் வந்து வரணுன்றதுக்காக தான் பாபர் ஸ்டைலில் வந்து ரெடி பண்ணி கொடுத்தது. ஸோ இந்த பைக் பார்க்கும்போது எனக்கு என்னன்னா சின்ன வயசுலேருந்து ஹிஸ்ட்ரி டிவியில் அந்த கவுண்டிங் கார்ஸ்லாம் பைக் இருக்குதுமா, அந்த பைக் எனக்கு நான் வருது. கவுண்டிங் கார்ஸ் பயங்கரமாக ரெடி பண்ணுவாங்க, அந்த பைக்லாம் ரெடி பண்ணி அவங்க ஓட்டிட்டு இருப்பாங்க. அவர் பிடிக்கலன்னு சொல்லிட்டாருன்னா எலுமிச்சை பழத்துக்கு பதிலாக ஒன்றை வச்சு ஏற்றிடுவேன். ஸோ எஸ்பெஷலி தேங்க்ஸ் ஃபார் ஜோஸ் ப்ரோ. ஸோ ஜோஸ் ப்ரோ தான் எனக்கு வந்து இந்த மாதிரி வாங்கி 100 கிலோமீட்டர்ஸில் எனக்கு வந்து ரிவ்யூ கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் லுக்ஸ்லேருந்து ஆரம்பிங்க. லுக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உண்மையிலேயே இந்த வண்டியோட லுக்கு மொத்த அழகே பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பார் தான் கொடுத்து வச்சிருக்காங்க. எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. ஸோ இந்த ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிட் AP ஹேண்டில் பார் சொல்லுவாங்க. இந்த வண்டியோட மொத்த அழகே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் மெயினாக கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஹேண்டில் பார் பார்க்கும்போது எனக்கு பழைய டண்டர்பர் ஓட்டின ஃபீல்லாம் வருது. அந்த காலத்து டண்டர்பர்லாம் வந்து வீலிங் அடிச்சுலாம் பறக்க விடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் கலர் வந்து நம்மளுக்கு டேங்க் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. டேங்க்கில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோன் கலர் கொடுத்துருக்காங்க, டுவல் டோன் கலர் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயலட் ஒன்று இருக்குது, பிளாக் ஒன்று இருக்குது. வயலட் வந்து இந்த ப்ரோ வாங்கியிருக்காரு. பிளாக்ல பார்த்தீங்கன்னா பிளாக் நான் பார்த்தேன், எனக்கு பிளாக் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. டுவல் டோன் கலரில் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஒன்று பார்த்தேன், தென் பிளாக் ரெட் ஒன்று பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டிஸ்பிளே பண்ணுறேன் நான். ஸோ சிங்கிள் டோனுக்கும் டுவல் டோனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 வந்து ப்ரைஸ் வேரி ஆகுது. தென் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்ட் LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் என்ன நல்ல விஷயம்னா எல்லாமே LEDங்க, இண்டிகேட்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே LED கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஷீல்ட் கேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. பழைய விண்டேஜ் உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டில் வர மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் பவர் லேம்ப்ஸ் DRL மாதிரி நம்ம வண்டியில் DRL இருக்குல்ல அந்த மாதிரி இங்கே வந்து பவர் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 41mm டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் தாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா மட்கார்டில் ஒரு விஷயம் நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன். அது என்னன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்கார்ட் எக்ஸ்டெண்டர் கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் வந்துடும். இது ஒரு நல்ல விஷயம்னா வந்து நீங்கள் சேர் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வரைக்கும் சேர் அடிக்காது, கொஞ்சம் தடுக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே இண்டிகேட்டர்ஸ் கொண்டு எல்லாமே உங்களுக்கு வந்து LED கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்குங்க. இது வந்து ஒரு மாதிரி வளையிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா மேனுஃபேக்சர், நல்லா ஒரு திக்கான மேனுஃபேக்சர் தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கைஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வீல் பார்க்க பெருசாக இருக்கிற மாதிரியும் பின்னாடி வீல் பார்க்க சின்னதாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல, ஆனால் அதான் அவங்க உண்மை. வெரி பிக். ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் பெருசாக இருக்கும், ரியரில் பார்த்தீங்கன்னா டயர் சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பாபர் பைக்ஸ்லாம் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க. நான் சொன்ன ஹிஸ்ட்ரி டிவி அந்த கவுண்டிங் கார்ஸ் அந்த மாதிரி தான். என்ன ராமலிங்கம் ஆலையே பார்க்க முடியல, எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. இன்னொரு பயங்கரமான விஷயம் என்னென்னு தெரியுமாங்க, ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து கிராஸ்லேஸ் ஸ்போக்ஸ் வீல் வித் டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் எங்கேயா கேள்விப்பட்டீங்களா? என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். உங்களுக்கு வந்து ஸ்போக்ஸ் வச்சு ஒரு டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. ராயல் என்ஃபீல்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை கேள்விப்படுறேன். ஏன்னா இந்த பைக்கை நான் கேள்விப்படல, தென் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னு நானே ஷாக் ஆகிட்டேன். ஸோ வந்து உங்களுக்கு வந்து 2 அலாய் வீல் மாதிரி தெரியுமா, இது வந்து டியூப்லெஸ்ங்க, டோட்டலாக டியூப்லெஸ். எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. இது டியூப்லெஸ் சொன்னால் யாரும் நம்பினாங்களா? ஆமாம்ல. ஸோ இது டியூப்லெஸ் சொல்லும்போது யாருமே நம்பலையாங்க. உண்மையிலான இது உண்மையான டியூப்லெஸ் பைக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 அலாய் வீல் மாதிரி ஃபீல் ஆகுது தெரியுமா. இது வந்து ஒயிட் வால் டயர்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா ஸோ பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விண்டேஜ் பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒயிட் வால் கொடுத்துருப்பாங்க, ஓல்டு ஸ்கூலில் வர மாதிரி. ஸோ இது வந்து நம்மளுக்கு அதே டிசைன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரும்பு. ஸோ இது வந்து இரும்பு இல்லை, இது ஒரு ரப்பர். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ரப்பர் வந்து கலர் ஃபேடே ஆகாது. என்னன்னாலும் அந்த கலர் ஃபேட் ஆகாது. பின்னாடியும் உங்களுக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க தெரியுமா. ஸோ இது வந்து ஒயிட் வால் ரப்பர்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேடே ஆகாது.
நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்டோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 100:90 வரும். உங்களுக்கு ரிம் சைஸ் பார்த்தீங்கன்னா 19 inches வரும். பின்னாடி பார்த்தீங்கன்னா 16 inches வருங்க. ஆமாங்க, 19 inches 16 inches. ஸோ இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது சின்னதாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக ஓட்டுது. ஆனால் டயர் சைஸ் வந்து உங்களுக்கு வந்து வேரி ஆகும். நான் அது என்னன்னு சொல்கிறேன். பிளாக் கோட்டிங்கில் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஹீட் ப்ரொடக்ஷனும் உங்களுக்கு இந்த சைடு வரைக்கும் வந்துடும். கீழே கலர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரோம் கலரில் வர மாதிரி நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த கோன் கிளாசிக் 350 இருக்குல்ல, அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு இட்டாலிக் ஸ்டைலில் நம்மளுக்கு ஃபாண்ட்டில் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிரிண்டில் ஸ்டிக்கர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் கோட்டிங் பண்ணி கிளாஸியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த குரோம் கலரில் பண்ணாமல் கிளாஸியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் பேக், அப்புறம் வந்து பிரேக் லிவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டியாரில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு கேங்ஸ்டர் பைக் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்கும். ஐயோ, இந்த நேரத்தில் இப்படி வர நம்ம வந்து விலாக் எடுத்துகிட்டே இருக்கும்போது நிறைய கார் வருதுங்க. என்னப்பா அது ஒரு காடியாக வந்துகிட்டே இருக்கு. ஸோ கைஸ், வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்க ஆரம்பிப்போம். ஸோ எக்ஸாஸ்ட் நோட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு கிளாசிக்கோட டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்கோட டிசைன் சொல்லியிருந்தோமா, டேங்க் உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. இது பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க. எனக்கு எஸ்பெஷலி வந்து பிளாக் கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. தென் சீட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஸோ கைஸ், வண்டி வந்த காரணத்தினால வந்து வண்டியோட லொக்கேஷனை மாற்றிட்டோம். கார் வந்துகிட்டே இருந்துச்சு, எங்களால் வந்து அங்கே நிற்க முடியல. அதனால் லொக்கேஷன் மாற்றிட்டோம். ஸோ சீட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூரிங் பர்பஸ்க்காகவே ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இது பாபர் ஃபீல் கொடுக்கணும். அந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்டாகிற மாதிரி ஒரு ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் உட்காரும் போது உண்மையிலேயே எனக்கு கம்ஃபர்ட் இதுதாங்க. இந்த சீரில் உட்காரும் போது எனக்கு வந்து ஒரு பேக்கில் ஒரு ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 inch அலாய் வந்துடும். உங்களுக்கு ரியர் டயரில் பார்த்தீங்கன்னா 190:30 செஷன் கொடுத்துருக்காங்க. நான் மறந்து போயிடுறேன் ரொம்ப. மூச்சு வாங்குது. ஸோ இது வந்து சிங்கிள் சீட் தான் வரும். உங்களுக்கு டுவல் சீட் வேணும், நீங்கள் டுவல் சீட் வந்து ராயல் என்ஃபீல்டில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து வேணாம், எனக்கு வந்து ஒரு காதல் தோல்வி, நான் வந்து சிங்கிள் சீட் தான் ஓட்டுவேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் சீட் வாங்கிக்கலாம். இல்லை நான் வந்து எனக்கு காதலி இருக்கா, நான் காதலியோட தான் போவேன்னா நீங்கள் வந்து டுவல் சீட் வாங்கிக்கலாம். நாங்கள் தான் லவ்வே. அப்புறம் கிராப் ஹேண்டில் பார்ஸும் வந்துடும். பில்லியன் சீட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து சின்னதாக தான் இருக்குது, அவ்வளோதான், சின்னதாக இருக்குது, ரொம்ப பெருசாலாம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின் சைட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து உங்களுக்கு எதுவும் மொட்டையாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராயல் என்ஃபீல்ட் லோகோ கொடுத்துட்டாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேர்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, கான் கிளாசிக் 350. இது உட்காந்தா குத்துதான் பார்ப்போம். இல்லை, குத்தலை. இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்லடா. ஸோ பின்னாடி டெயில் லேம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீட்டியாரில் வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த ராடில் கூட, அந்த மட்காட் ராடில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயல் என்ஃபீல்ட்னு சொல்லிட்டு அந்த லோகோ வந்து அடிச்சிருக்காங்க. லோகோ இல்லை, அந்த வேர்டிங்ஸ் வந்து ஒரு மாதிரி ஃபாண்ட்டில் கொடுத்து அடிச்சிருக்காங்க. உண்மையில் நல்லா இருக்குது. ஸோ பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் மாதிரி காலியாக கொடுத்துருக்காங்க. மொட்டையாக தான் இருக்குது, பரவாயில்ல, நல்லா இருக்கு பார்க்க. ஸோ கைஸ், இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 349cc ஏர் அண்ட் ஆயில் கூல் சிஸ்டம் இன்ஜின் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20.2 bhp பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 27 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த பைக் வந்து மைலேஜ் எவ்வளோ கிளைம் பண்ணுதுன்னா உங்களுக்கு வந்து 30-35 கிட்ட கிளைம் பண்ணுது. எந்த பிராண்டும் வந்து சொல்கிற மாதிரி வந்து கொடுக்காது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 32 கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எந்த பிராண்டுமே கொடுக்காதுங்க, யமகாவை தவிர. யமகா மட்டும் இன்னும் மாயமந்திரம் போடுறாங்கன்னு தெரியல. இன்ஜினில் ஏதாவது பேட்டரி ஹீட் வச்சிருக்காங்களா தவிர அவங்க கிளைம் பண்ணுற மைலேஜோட எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஸோ கைஸ், டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 30 liters ஆஃப் டேங்க் கொடுத்துருக்காங்க. தென் கிளஸ்டோமீட்டர் என்ன இருக்கும் பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இது ஒரு அனலாக் கஸ்டோமீட்டருங்க, பழைய ராயல் என்ஃபீல்டில் வர மாதிரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஏபிஎஸ் காமிக்குது, இண்டிகேஷன். ஸோ நம்மளோட இண்டிகேஷன் இதிலே காமிக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் இண்டிகேட்டர் காமிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீர் எந்த கீரில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இண்டிகேஷன் காமிக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரிப் இண்டிகேஷன், அவ்வளோதான். ஸோ ரைட் சைடில் ரவுண்ட் டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு டைமும் வந்து டைம் ப்ளஸ் உங்களுக்கு வந்து நேவிகேஷன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. ப்ரோ வந்து ஃபோன் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி ப்ரோ வந்து ஃபோன் கனெக்ட் பண்ணுறது? ராயல் என்ஃபீல்டு இதில் தெரியுதா? தெரியுது. ஆமாம், ஓகே. அப்போ நம்ம இல்லைனா ஆட் நியூ டிவைஸில் போயிட்டு ஓகே ஸ்பீடோமீட்டர் இருக்குல்ல, ஆமாம், நம்ம கொடுத்தோன்னா இதில் வந்து நம்பர் ஷோ ஆகும். அந்த நம்பர் வந்து இதில் போட்டு கனெக்ட். ஓகே, இப்போ கனெக்ட் பண்ணதே காமிங்க. இது கனெக்ட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஏதாவது லொகேஷன் போடுங்க. லொகேஷன் நான் வந்து ஓமனில் வந்து நான் இது பண்ணி கொடுத்து. சரி, ஓம் கொடுத்து கெட் டேரக்ஷன் பண்ணால் அவ்வளோதான். கால் வருதுன்னு தெரியுது, கால் இண்டிகேஷனும் நம்மளுக்கு தெரியுது. இது பாருங்க, கால் இண்டிகேஷன் தெரியுது. அதுக்கப்புறம் வந்து மேப் போட்டுருக்காரு ப்ரோ. ஓகே, மேப் தெரியாது உங்களுக்கு, இந்த ரைட் எடுக்கணும் லெஃப்ட் எடுக்க மட்டும் காமிக்கும். ஓகே, இண்டிகேஷன்.
ஓகே, இந்த மீட்டர்ஸோட ரேடியேஷன் தான் காமிக்கும் தவிர உங்களுக்கு வந்து மேப் ஃபுல் மேப் தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடில் இந்த சுவிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் உங்களுக்கு மீட்டியாரில் வர இதாக கொடுத்துருக்காங்க. இது வந்து செல்ஃப் சுவிட்ச், இது வந்து பார்க்கிங் லைட். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன், இது வந்து பாஸ் லைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் வந்து இந்த ட்ரிப் ஓடோமீட்டர்லாம் மேனேஜ் பண்ணுறது. ஹாரன் உங்களுக்கு நார்மல் ஹாரன் தான் கொடுத்துருக்காங்க. தென் நல்ல விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் பிரேக் லிவரும் கிளச் லிவர் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் வருது. அவ்வளோதாங்க இந்த பைக்கில் நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன். எதாவது மிஸ் பண்ணி தான் உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. கண்டிப்பாக ப்ரோ கிட்ட ஓனர்ஷிப் ரிவ்யூ வாங்கி போடுறேன். ப்ரோ இது ஏன் வாங்கினீங்க? இது கிளாசிக் விட்டு இது ஏன் வாங்கினீங்க? போன ஷோரூம்ல நியூவாக இருந்துச்சு ப்ரோ. அப்புறம் லுக்கு நல்லா இருந்துச்சு. அதான் சரி எடுப்போம்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கேட்டால் ரெண்டு சேம் டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. சரி நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்களே, என்ன ப்ரோ இது என்ன பைக் இது மாடிஃபை பண்ணீங்களான்னு கேட்பாங்களே. காலேஜ் முடிச்சுட்டு டீ கடைக்கு போனோம். நாங்கள் போய் டீ குடிச்சிருந்தா ஒருத்தர் வந்து வண்டி பார்த்துட்டு இருந்தாரு. சரி பசங்க நின்று இருந்தானே, என்ன மாடல் பாவன்னு கேட்டார். கிளாசிக் புல்லட். நான் அப்படின்னா புல்லட் சொன்னா நம்பவே இல்லை. என்னப்பா இது ஸ்டிக்கரிங் அடிச்சாம மாற்றி நம்ம இருக்குன்னு புதுசு. நான் இப்போ வரதே இப்படிதான் வருது. அப்புறம் டியூப்லெஸ் சொன்னா அதுவும் நம்ப மாட்டேங்கிறாங்க. டியூப்லெஸ் உண்மையிலே டியூப்லெஸ் தாங்க இது. ஆனால் உண்மையிலே அது சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ஸ்டிக்கரிங் பண்ணணும்னு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஓகே பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூம் வந்து எடுத்துட்டு ஸ்டிக்கருக்கு ஒட்டி தருவாங்கல்ல. ஆமா ஆமா டெலிவரி பண்ணும்போது ஸ்டிக்கரோட போய் பெட்ரோல் போற அவரே கேட்கறாரு, என்னப்பா புதுசா எங்க போய் மாடிஃபை பண்ணிட்டு. ஆனா இது வந்து உண்மையிலேயே எனக்கே வந்து ஃபர்ஸ்ட் நீங்க அனுப்பும் போது எனக்கு மாடிஃபை பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த இதெல்லாம் வந்து நான் அலாய் நினைச்சேன். அப்புறம் பார்த்தா வந்து ரப்பர், இது ஃபயர் வால் ரப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசர்ச் பண்ண தான் தெரிஞ்சது. உண்மையிலே நல்லா இருக்குங்க பைக். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. ஸோ ஓட்டும் போது எப்படி இருக்குது அந்த ஃபீல், நான் வந்து வரும்போதே ஓட்டிட்டு வந்துட்டேன். அந்த சீட் வந்து எனக்கு ஒரு கம்ஃபர்ட் தருது. இந்த சீட்டில் உட்காரும்போது ஏதோ பேக்கில் ஒரு மாதிரி கர்வ் மாதிரி இருக்கா, அது உட்காரும்போது இது ஒரு ரெஸ்ட்டு, உங்களுக்கு பேக் ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. உண்மையிலே நல்லா இருக்குது. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நாங்கள் வந்து ஓட்டி பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ வாங்க வண்டி ஓட்டிட்டு பேச ஆரம்பிப்போம். ஸோ கைஸ், வண்டியை ஓட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க. சரி, கஸ்டமர் கேர். ஐயோ, ரீசார்ஜ் முடிஞ்சிச்சு போல் எனக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ கைஸ், என்னன்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு டூல்ஸ் கிட் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி இங்கே இருக்குது. தென் இந்த ECO கிட் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ வேர்ஸ் இருக்குங்க. தென் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோ சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அதை ஓப்பன் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஸ்டாண்ட் வந்து பைக்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நல்ல விஷயம் தான். நம்ம வண்டி கழுவுறதுக்கும் நிறைய விஷயங்களுக்கு சென்டர் ஸ்டாண்ட் யூஸ் ஆகும். ஸோ கைஸ், அதுக்கப்புறம் இந்த பைக்கோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 197 kgs கிட்ட வரும். ஸோ கைஸ், இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,56,000 வருது சென்னையில். ஸோ ப்ரைஸ் வேரியண்ட் ஆகும். நம்ம கலர் சூஸ் பண்ணால், டேங்கோட கலர் சூஸ் பண்ணால், டுவல் டோன் சூஸ் பண்ணால் வந்து ப்ரைஸ் வந்து வேரியண்ட் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க, வாங்க வண்டி ஓட்ட ஆரம்பிப்போம். என் கால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து ஃபுல் கால் கீழே உட்காருதுங்க. இன்னும் கொஞ்சம் 5 feet இருந்தால் கூட இந்த பைக் உண்மையிலே ஓட்டினா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட் லெஃப்ட் எடுத்து போயிடுவோம். ஸோ கைஸ், உண்மையிலே இது வந்து பிடிச்சி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா உண்மையிலே எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி இப்படி பிடிச்சி ஓட்டும் போது ஒரு ராஜா பகத் மாதிரி ஃபீல் ஆகுது. பண்ணல ஒரு திமிரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். எனக்கு வந்து ஃபுட் ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஃபுட் ட்ரெஸ் இப்படி வச்சு கால் வச்சு ஓட்டுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அந்த GTA San Andreasல ஒரு பைக் வரும் தெரியுமா, அந்த உட்காந்து ஒரு மாதிரி காலை நீட்டி ஓட்டுற மாதிரி அந்த மாதிரி ஒரு பைக் தான் ஃபீல் ஆகுது. வைப்ரேஷன்ஸ் வந்து எனக்கு வந்து எங்கெங்கே தெரியுதுன்னா காலில் ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டில் கொஞ்சம் எனக்கு வைப்ரேஷன் தெரிகிற மாதிரி இருக்குது, பட் கையில் தெரியல. ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்குன்னு எனக்கு சொல்லியிருந்தாரு. நம்ம வந்து கொஞ்சம் டாப் ஸ்பீட் ஓட்ட முடியாது, வேணா ப்ரோ வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கூட பைக் போல். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டாமல் கொஞ்சம் நம்ம வந்து நார்மலாக ட்ரைவ்லேயே வந்து இதோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். உண்மையிலேயே இங்கே எனக்கு ஒரு ஹார்லி டேவிட்சன் பிடிச்சி ஓட்டுற மாதிரி, இந்த அப்படியே கையெல்லாம் தூக்கிட்டு அக்கலெல்லாம் தூக்கிட்டு ஓட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க. ஹைவே வந்துட்டோம். ஹைவேல எப்படி பர்ஃபார்ம் வந்து பார்ப்போம் பைக்கு. ஆமாங்க, வைப்ரேஷன் வந்து கீழே எனக்கு வந்து காலுது. பட் தென் வந்து எக்கானமியில் ஓட்டுறோன்றது கூட இதில் எனக்கு காமிக்குது. இதோ இந்த ஸ்வீல எக்கானமி கூட காமிக்குது. எக்கானமிக்கு நம்ம கொஞ்சம் ரொம்ப ரூடாக முறிக்கணும்னா அந்த எக்கானமி போயிடுது. நம்ம எக்கானமி ஓட்டினா நல்ல மைலேஜ் கொடுக்கும். இந்த கௌசிக் வந்தா இந்த பைக்கை எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. உண்மையிலே நல்லா இருக்குங்க. சீட்டு ஜம்மு 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 குதிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி நல்ல ஃபீல் கொடுக்குது. எதுவுமே தெரியல, ஒரு மாதிரி குட் ஃபீல் தான் கொடுக்குது. தென் இந்த எக்கானமி மோடும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் கொடுக்குது. ஆனால் ஒரு மாதிரி எனக்கு வந்து ஒரு 60-80 போகிற ஃபீல்லே தெரில, ஜாலியாக ஒரு 100 போகிற ஒரு ஃபீல் கொடுக்குது.
ஸோ கைஸ் என்னன்னா இந்த வண்டி எனக்கு ஓட்டுற ஒரு ஃபீலே தெரியல. வைப்ரேஷன் என்னன்னா எனக்கு கையில் தெரியல, காலில் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் வந்து சீட்டில் நல்லா தெரியுது. இந்த பைக் ஆனால் நிறைய பேர் திரும்பி பார்க்குறாங்க. ஒருத்தர் வந்து கேட்டு போயிருந்தேன், ப்ரோ எலக்ட்ரிக் பைக்கா இல்லை மாடிஃபை பண்ண புல்லட்டா அப்படின்னு கேட்டு போயிருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லை ப்ரோ இது வந்து இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. 100ஓட ஹைட்டோட கொஞ்சம் பைக் லோவாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நல்லா இருக்குங்க உண்மையிலே. ஆனால் ராயல் என்ஃபீல்டு இப்படி ஒரு பைக் கொடுக்குறது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வச்சுக்கிறேன். இப்படி ஒரு செஸ்ட்டை பொழந்துக்கிட்டே மாதிரி ஒரு வெரி கெத்தான ஃபீல் கொடுக்குதுங்க பைக்கு. தென் பிரேக்கிங் பா வேறு லெவலுங்க, சரியான ஷார்ப்பான பிரேக்கிங் கொடுத்துருவாங்க. ஒரு குறைவு எனக்கு இந்த பிரேக்கிங்கில் தெரியல. அப்படியே அடித்தா பைக் நிப்பாட்டுற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது தவிர அந்த பிரேக்கிங்கில் ஒரு குறைவு சொல்ல. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஸ்வீட் சாப்பிட போறோம். போயிட்டு யூட்டன் அடிச்சு அப்படியே டெக்கத்லான் போயிடுவோம். ஓகே போகலாம் வரும். லாங் ரைட்ஸ்க்கு வந்து இந்த பைக் உண்மையிலே சூட்டபிள் ஆகுங்க. இந்த மீட்டியார் வந்து கொஞ்சம் இதே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் சீட் கீழே இருக்கும். ஹேண்டில் பார் பெருசாக வராது. பட் இதில் வந்து ஹேண்டில் பார் பெருசாக கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து லாங் ரைட்ஸ்க்கு ஒரு கம்ஃபர்டபுள் சூட்டபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு கீர் இண்டிகேஷனும் காமிக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கீர் பாக்ஸ் வராது, 5 கீர் பாக்ஸ் தான் வரும். எனக்கு ஏதோ அந்த பாபர் ஸ்டைலில் ஒரு மாதிரி கேங்ஸ்டார் பைக் ஓட்டுற ஃபீல் தான் வருது. உண்மையிலே அப்படி ஒரு கேங்ஸ்டார் பைக் நம்ம உட்காந்து இப்படி சீட்டு லோவாக இருக்குது, ஃப்ரண்ட் சைடு ஹைட்டாக இருக்குது அப்படின்னு ஓட்டி ஃபீல் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் வருது தவிர எனக்கு வந்து இந்த மாதிரி நார்மல் புல்லட் ஃபீல்லே வரல. கொஞ்சம் நம்ம கீழே உட்காந்துட்டு இருக்கோம், ஹேண்டில் பார் பெருசாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. ஸோ மீட்டியார் சொல்லி வாய்மூல மீட்டியார் போகுதுங்க. மீட்டியார் இது லைட்டாக பார்க்க ஒரே மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆனால் என்ன கொஞ்சம் இந்த ஹேண்டில் பார் மட்டும் கிரிப்பு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த மீட்டியாரோட நான் கொஞ்சம் லோவாக இருக்கேன், ப்ளஸ் ஹேண்டில் பார் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ணனும் பார்த்தீங்கன்னா பைக்கே பார்த்துட்டு போகிறாரு. நம்ம பைக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்ன இது ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இதோட டாப் ஸ்பீட் வந்து 110 120 வரைக்கும் தான் போகும்னு நினைக்கிறேன். பட் டாப் ஸ்பீடில் நம்ம ஓட்ட மாட்டோம். எக்ஸாஸ்ட் நோட்டு அடி பொலிங்க. நீங்கள் பிக்கப் எடுக்கும்போது அந்த எக்ஸாஸ்ட் ஃபீல் தெரியுதா? நீங்கள் உண்மையிலேயே ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் போட்டிங்கன்னா இந்த வண்டிக்கு உண்மையிலே பயங்கரமான ஃபீல் கொடுக்குங்க. எக்ஸாஸ்ட் வந்து கிளாசிக் ரீபான் 350ஓட இந்த எக்ஸாஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. டிராஃபிக்கில் ஓட்டும் போது அப்படியே அந்த தள்ளி போகாதே என்னையும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது டிராஃபிக்கில் ஓட்டும் போது. நல்ல ஃபீல் கொடுக்குது டிராஃபிக்கில் ஓட்டும் போது. என்னோட நிழலில் பார்க்கும்போது நான் ஒரு பாபர் ஸ்டைலில் உட்காந்து ஓட்டுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த நிழலில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஹேண்டில் பேர் பிடிச்சிக்கிட்டு என்னை கொஞ்சம் பாடி பொசிஷன் கீழே இருக்கிற மாதிரி எனக்கு வந்து பாபர் பொசிஷனில் தான் எனக்கு இந்த பைக் ஃபீல் ஆகுது. நல்லா இருக்குங்க உண்மையாகவே நல்லா இருக்குது. ஸோ இந்த பைக் வந்து உண்மையிலே உங்களுக்கு நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். டைமும் நம்மளுக்கு காமிக்குது. இங்கே ஒரு 2:19 காமிக்குது, இங்கே 2:46 காமிக்குது. அது ஒரு தப்பான டைம் போல். இங்கே ஒரு 2:19 காமிக்குது, இங்கே 2:46 காமிக்குது. கொஞ்சம் ஒரு மாதிரி கோளாறான டைமாக கொடுத்துருக்காங்க, என்னன்னு தெரியல. ஸோ கைஸ் நீங்கள் மீட்டியார் வாங்குற பிளானில் இருந்தீங்கன்னா இந்த பைக் கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். மீட்டியார் எடுக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், மீட்டியார் எடுக்கலாமா இல்லை இந்த பைக் எடுக்கலாமான்னு. ஆனால் டுவல் டோன் கலர் உண்மையிலேயே வந்து வேறு லெவல். டுவல் டோன் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ அண்ட் ஆரஞ்சு ஒன்று, அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ரெட் ஒன்று. அது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ 3000 தான் அதிகம். தள்ளி போகாதே என்னையும் தள்ளி போக சொல்லாதே. பாருங்க அவரு கூட நம்ம பைக்கை பார்த்துட்டு போறாரு, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் ஒரேடியாக பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து நம்ம ஓட்டி பார்த்துட்டு வந்துட்டோம். நான் உண்மையிலேயே சொன்ன மாதிரி இந்த சீட் புஷன் வந்து எனக்கு ஒரு மாதிரி பின்னாடி இந்த பட்டாக்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குது. தென் யூஎஸ்பி கேபிள் சார்ஜர் போர்ட் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. மொபைல் ஹோல்டர் தான் எங்கே மாற்றுறது தெரியல. மொபைல் ஹோல்டருக்கான ஒரு அறிகுறி இல்லை மாற்ற அறிகுறி எனக்கு தெரியல, பாக்கில் தான் வைக்கணும் போல். அதுக்கப்புறம் ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் உட்காந்து காமிக்கிறேன் என்னோடய ஹைட்டுக்கு எப்படின்னு சொல்லிட்டு. தென் உண்மையில் நல்லா இருக்குங்க. சீட்டில் வைப்ரேஷன்ஸ் இது, லெக்கில் வைப்ரேஷன்ஸ் இது. ஃபுட் பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளி இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஹீட் தெரியுது. நான் கொஞ்ச நேரம் ஓட்டினதுலேயே பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த பகுதியெலாம் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி எனக்கு இந்த கை வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி ஹீட் தெரியுது. இந்த கேபிளில் கூட பார்த்தீங்கன்னா பாருங்களேன் உங்களுக்கு வந்து ராயல் என்ஃபீல்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஆமாம்
உங்களுக்கு அந்த பேட்ச் கொடுத்துருக்காங்க ராயல் என்ஃபீல்டுன்ட்டு. ஸோ நான் உட்காந்து காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஹைட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நார்மலாக ஒரு ஹண்டர் பைக் கூட கீழே இருக்கும் போது தான் தெரிஞ்சு. ஏன்னா இது கால் இந்த ஃப்ரண்ட்டில் பட் இப்படி வைக்கும் உள்ள கால் எனக்கு. ஸோ இப்படி வச்சாலும் எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்குது. ஹைட் வந்து நீங்கள் 5 feet இருந்தீங்கன்னா கூட இந்த பைக் வந்து உண்மையிலே சூஸ் பண்ணலாம். உண்மையிலே நல்லா இருக்குங்க பைக் பார்த்து உண்மையிலே நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி பைக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரைவ் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ எனக்கு வந்து இந்த பைக் ரைட் பண்ணி கூப்பிட்டதுக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த விலாகத்தையும் ரன் பண்ணிக்கிறேன். சேனல் யாராவது நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான அழுத்துட்டுக்கோங்க. உங்கள் அனுபவத்தை போய் கொடுத்துட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது பைக் ரிவ்யூ பண்ணணும், உங்கள் பைக் ஏதாவது ரிவ்யூ பண்ணால் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ லவ் யூ ஸோ மச். அடுத்த விலாக சந்திப்போம். இது வந்து 20.2B. ஸோ கைஸ் இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பா. ஐயோ தண்ணி கத்துற முதுகு பெயின் 1008 பிரச்சனை என் உடம்புலயே. நான் அவ்வளோ பிரச்சனையிலையும் எவ்வளவோ நான் முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிற முடியும். எவ்வளோதான் ப்ரோ முடியும். நீயே பார்த்தல